ராகவ் வண்டிய எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இவன் என்ன இப்படி யோசிச்சுட்டு இருக்கானே! அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம கதை. ஐய்யய்யோ! நம்ம வச்சது நம்மளுக்கே வந்துடுச்சே வினையா! இப்போ என்ன பண்ணுறது? குதிக்கவும் முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு முரளி. முரளினாலே தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாரு. உடனே என்னடா ஆச்சு? அப்படின்னா ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! அக்காவுக்கு தெரியாமல் எப்படியாவது வண்டியை நிறுத்தினமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியை ஒரு இடத்துல மோதி நிறுத்துறாரு ராகவ். என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பண்ண? அப்படின்னு இல்லைக்கா ரொம்ப நேரமாக ஆக்சிடென்ட் கொடுத்து பார்த்தேன். பிரேக் பிடிக்கலக்கா. ஒரு மாதிரி இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஐயய்யோ! ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா. ஏன் எதனால் இப்படி ஆச்சு? அதான் தெரியலக்கா அப்படின்னோடனே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்கிறாங்க. நல்ல காலம், யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அப்பாடா நான் உயிரோடு தான் இருக்கேனா? அம்மாடி நான் மேலே போயிட்டேன்னு நினச்சேனே. இவன் பண்ணுற வேலைக்கு நான் பண்ண வேலை என்னையே இந்த மாதிரி ஆயிடுச்சே எனக்கே அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு முரளி. அடுத்து என்னங்க வண்டியை கூட செக் பண்ணி எடுக்க மாட்டீங்களா நீங்கள்? இப்போ பாருங்கள், நான் அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் அதுக்கு தான் சொல்கிறேன், நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சி நீங்கள் தான் கேட்டிங்களா அப்படின்னா, விடுங்க அவன் என்ன பண்ணுவான்? இப்போ அவனுக்கும் ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அவன் மட்டும் ஆபத்துனா பரவாயில்லையா அப்படின்னு தம்பி மேலே ரொம்ப தான் பாசம். என்ன தான் உங்களை பிரித்து வச்சாலும் நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்றாயிடுறீங்களே அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறார் முரளி. சரி அக்கா உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு வேறு வண்டி பிடிச்சி கிளம்புறாங்க. அடுத்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் நம்ம ராகவ் சந்தோஷம் தாங்கவே முடியல. கையில் ரிங்கை எடுத்துக்கிட்டு அப்படியே ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம அபியோட அந்த பெரிய ஃபோட்டோவை வச்சு ஆஃபீஸில் இருக்கிறத பார்த்துக்கினே பேசுகிறாரு. உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுற நாளுக்காக தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த நாள் இன்றைக்கி வந்துடுச்சு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அபி? இந்த ரிங்கை உன் கையில் நான் போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் என்ன உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் சந்தோஷமாக ரொம்ப நாளைக்கு வாழ போகிறோம். ஐ லவ் யூ அபி, ஐ லவ் யூ ஸோ மச் டி அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இதை எல்லாத்தையுமே லாவண்யா பார்த்துடுறாங்க. லாவண்யாவில் தாங்கிக்கவே முடியல. இவ்வளோ நாள் ராகவுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன், ராகவுக்காகவே இந்த இடத்துல இருக்கேன், என்னை சுத்தமாக கண்டுக்காமல் அந்த அபிக்கு போய் அவளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுறானே, இதெல்லாம் நல்லாவே இல்லை. ராகவ் இப்படி பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுறாங்க. அவங்களால தாங்க நான் விட மாட்டேன் ராகவ், நான் விட மாட்டேன். எக்காரனை கூட உன்னையும் அபியும் சேர்றதுக்கு என்னால் விட முடியாது, உன்னை விட்டு தர முடியாது ராகவ் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு சுந்தரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் இவ்வளவும் நடந்துச்சு, இன்றைக்கி எப்படி ராகவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், நான் அது மட்டும் நடக்கக்கூடாது ஆண்டி கொஞ்சம் பார்த்துக்கங்க, நான் பார்த்துக்கிறேம்மா நீ வையின்றாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே முரளி கிட்ட சொல்கிறாங்க. முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இன்றைக்கி நைட்டு அவன் காதலை சொல்லிட்டானா அவ்வளோதான், இதுக்கப்புறம் அபியும் ராகவையும் ஒன்னால் கண்டிப்பாக பிரிக்க முடியாது, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அதை நம்ம விடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, ஏதாவது ஒன்று பிளான் போட்டு தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி ராகவ் உள்ளே கூப்பிட்றாரு. இருங்க ஒரு நிமிஷம் கூப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு அபி வெளியே வராங்க. உடனே ராகவ் இங்கே பாரு அபி, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே வராது, முக்கியமான வேலை இருக்குது. சரி நான் வரல. என்ன விஷயம் அப்படின்றாங்க. அதெல்லாம் சஸ்பென்ஸ், நீ முதல்ல வெளியே போ, ஹாலில் இரு, நான் கூப்பிடும்போது வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு ராகவ் ரூமெல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாரு. அபிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரூமை. இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுவா. அவளுக்கு நான் இப்படிலாம் காசு சொல்ல போகிறேன் தெரியுமா, இவ்வளோ நாள் தேக்கி வச்சுருந்தேன் என் லவ் மொத்தத்தையும் நான் கொட்ட போகிறேன், அதுக்கப்புறம் என்ன அபி என்ன அந்தளவு பார்த்துப்பா அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. காலம் ஃபுல்லாக வாழ போகிறோம் சந்தோஷப்படுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, அபி உள்ளே வராங்க. உள்ளே வந்தோன்னே அந்த ரிங்கை கொடுத்து ஐ லவ் யூ அபி அப்படி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நான் உன்னை விரும்புகிறேன் அபி, உன்னை நேசிக்கிறேன், உன் கூட காலம் ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு. அபி பார்த்துட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாரு ராகவ். உடனே அபி ஹால்லேருந்து ஒன்றும் வரவே வரல, ஏன் வரல அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு உள்ளே போகிறாரு ராகவ்.